ஹலோ சாம்ஸ், ஹிந்து மைத்தாலஜியிலே நடந்த மிகப்பெரிய கேவலமான சாப்டர் இது. என்னன்னா, ஒரு பொண்ணை மயக்கி ஒருத்தன் என்னென்னமோ பண்ணிட்டான். கடைசியில அந்த ஆளும் சாபம் வாங்கிட்டான், இந்த பொண்ணும் சாபம் வாங்கிட்டா. அட மனுஷங்களை விடுங்கப்பா, தேவர்களையே சில பேர் பின்னாசை கொண்டவங்க இருக்கதான் செய்வாங்க. தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனே அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம். எந்த ஒரு அழகான பெண்ணும் தனக்கு தான் சொந்தம்னு நினைக்கக்கூடிய ஆளு. சோ இந்திரனுக்கு ஒரு பொண்ணு மேல வந்த விபரீதமான மோகம், அந்த காம இச்சையினால ஏற்பட்ட பல மேட்டரை பத்தியும் அதன் மூலமா வந்த விளைவுகள் பத்தியும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமிடியேட்டா பார்க்கலாம். ஏற்கனவே பஞ்சகன்யா வீடியோல இந்த ஸ்டோரியை பத்தி ஸ்லைட்டா பார்த்திருக்கோம். பட் இதுல ஃபுல்லா டீடைல்டா பார்த்துடலாம். தேவலோகத்துல இந்த ரம்பை, ஊர்வசி, மேனகை இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல இந்த ஊர்வசின்னு சொல்லப்படும் பொண்ணு அந்த தேவதை பயங்கர தின்னு புடிச்சவளாம். தான் தான் பெரிய பேரழகி என்ற அகம்பாவம் ஊர்வசிக்கு இருக்குமா. சோ ஊர்வசியோட அந்த அகம்பாவத்தை உடைக்க பிரம்மதேவன் என்ன பண்ணாரு, ஊர்வசி மற்ற எல்லா தேவதைகளை விட செம்ம அழகான பொண்ணு ஹோலி வாட்டர்ல இருந்து ஜனனம் கொடுத்தாரு. அந்த பொண்ணுக்கு அகல்யான்னு பேர் வச்சாரு. அகல்யான்ற நேமுக்கு நிறைய புராணங்கள்ல நிறைய மீனிங் இருக்கு. பட் அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, a woman without ugliness. அதாவது அந்த பொண்ணை பார்த்தா எந்த வகையிலும் இந்த பொண்ணு பார்க்க நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லவே முடியாது. தேவதைகளுக்கெல்லாம் தேவதையா அகல்யா ஜனனம் எடுக்கிறா. அகல்யாவோட அந்த பர்த்தை அயோனிஜ சம்பவான்னு சொல்லுவாங்க. அயோனிஜ சம்பவான்னா அம்மாவோட கர்ப்பப்பையிலிருந்து பிறக்காம சம்மதர் மெத்தட்ல பிறந்தாங்கன்னா அதுதான் அயோனிஜ சம்பவான்னு சொல்லுவாங்க. சோ அகல்யா அப்படிதான் பிறந்தா. அகல்யா பிறந்ததும் பிரம்மதேவன் என்ன பண்ணாரு, அந்த குழந்தைய தூக்கிட்டு கௌதம மகரிஷி கிட்ட ஒப்படைச்சு இந்த பொண்ணு வயசுக்கு வந்த பிறகு திருப்பி கொடுக்கும்படி கேட்டாரு. அது வரைக்கும் நீங்க தான் வளர்க்கணும்னு சொன்னாரு. சோ அகல்யா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிதான் இருக்கணும், அழகுல அவளை மிஞ்சி வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு பிக்ஸ் செய்யப்பட்ட பெண், ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். இப்போ அகல்யா வயசுக்கு வந்துட்டா, செம்ம அழகான பொண்ணா இருக்கா. அழகன்றதை தாண்டி பிரம்மனோட முழு ஆசீர்வாதமும் அந்த பொண்ணு மேல இருக்குன்ற ஆங்கிளையும் அகல்யா பார்க்கப்படுறா. சோ அகல்யாவை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு எல்லா தேவர்களும் அசுரன்களும் ஆசைப்பட்டாங்க. பட் கௌதம மகரிஷியை மீறி யாராலையும் அகல்யா கிட்ட நெருங்கவே முடியல. சோ இப்ப அகல்யாவை பிரம்மதேவன் கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதனால பிரம்மதேவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அகல்யாவை ஒரு இளம் பெண்ணா பார்க்கும்போது பிரம்மதேவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு அழகான பொண்ணா இருக்கா, ஆனா இந்த கௌதம மகரிஷிக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஆசையுமே வரலையா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா கௌதமனோட அந்த பிரம்மச்சரியத்தை, அந்த கட்டுக்கோப்பான குணத்தை பார்த்து பிரம்மதேவன் அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு. மற்றவங்க எல்லாம் அகல்யா மேல ஆசைப்படுறதும் பிரம்மதேவனுக்கு தெரியும். சோ இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆளுக்கு தான் அகல்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கௌதமனுக்கே அகல்யாவை பிரம்மதேவன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா அகல்யாவை வளர்த்ததே கௌதம மகரிஷி தான். அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியல, கிட்டத்தட்ட பொண்ணு மாதிரி தான். பட் ஆக மொத்தம் கல்யாணம் நடந்துடுச்சு. பட் அகல்யாக்கு இப்படி கல்யாணம் நடந்தது யாராலையும் ஏத்துக்கவே முடியல. கௌதமனுக்கும் அகல்யாக்கும் இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததுன்னு எந்த தேவனும் அசுரனும் ஏத்துக்கவே இல்லை. இந்த சம்பவத்தை எல்லாம் சீக்கிரட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்திரலோகத்தோட அரசன் தேவேந்திரன். அகல்யாக்கு இப்படி கல்யாணம் நடந்தது இந்திரனுக்கு கூட சுத்தமா பிடிக்கவே இல்லை. காரணம், அகல்யா சின்ன வயசுக்காரி அண்ட் கௌதமன் வயசான ஆளு. இது எல்லாத்தையும் தாண்டி அகல்யாவோட அழகு மேல இந்திரனுக்கு தனி கண்ணு. ஓப்பனா சொல்லணும்னா அகல்யாவை எப்படியாவது அடையணும்னு தான் இந்திரன் நினைச்சான். அதுக்கு பல வேலைகளை பார்த்திருக்கான் இந்திரன். சோ இப்ப இந்திரன் என்ன பண்ணா, கௌதமனோட எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். கௌதமன் எப்ப தூங்குவான், எப்ப ஆசிரமத்தை விட்டுட்டு வெளியில போவான். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு அந்த ஆசிரமம், அந்த கௌதமனோட ஆசிரமம் இன்னைக்கு பிரசன்ட் டேல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோதாவரி அண்ட் நர்மதா நதிக்கு பக்கத்திலையும் அண்ட் சீதாதேவி வாழ்ந்த மிதிலா ராஜ்யத்துக்கும் பக்கத்திலையும் தான் கௌதமனோட ஆசிரமம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சோ ஓகே, எல்லா கிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் இந்திரன் தான் தலைவன். அதனால இந்திரன் என்ன பண்ணா, சந்திரன் கிட்ட கோழியா மாற சொல்லி விடியறதுக்கு முன்னாடியே கோழியா கூவ சொன்னான். சோ சந்திரனும் கோழியா மாறி 5 மணிக்கு கூவ வேண்டியது 2 மணிக்கே கூவி விட்டுட்டாரு. அது கூட முதல் அட்டெம்ப்ட் கிடையாது. பல நாட்கள் அந்த ஆசிரமத்தை சுத்தி இந்திரன் ஃபாலோ பண்ணிருக்கான். சோ எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் இந்திரன் இந்த வேலையை பார்த்திருக்காரு. சோ 2 மணிக்கு கோழி கூவிடுச்சு. கோழி கூவின உடனே 5 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கௌதமன் உடனே எழுந்து
தன்னோட பூஜைகளை பண்ண ஆசிரமத்தை விட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்பதான் மெயின் சம்பவமே நடக்குது. இந்திரன் வந்து தன்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் கௌதம விஷயம் மாத்திக்கிட்டான். இப்போ இந்திரன் கௌதமன ஆசிரமத்துக்குள்ள வந்தா அகல்யாவை பார்த்தான், அகல்யாவும் கௌதமனை பார்த்தா. ஆனா இந்திரனோட அந்த ஆக்டிவிட்டி, அந்த கண் பார்வையிலேயே அகல்யாவுக்கு நல்லா விளங்கிடுச்சு இது கௌதமன் கிடையாது அப்படின்னு. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் கௌதமனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு அகல்யாவுக்கு நல்லாவே தெரியும். சோ அகல்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல கௌதமன் எப்படின்னா இல்லற வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர். இது முதல் பாயிண்ட். அதுவும் அர்த்த ராத்திரியில நல்லா தூங்குவாரே தவிர இது போல கண்ணா பின்னாடி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. இது ரெண்டாவது பாயிண்ட். வயசான ஆளுக்கு ஏத்த ஆக்டிவிட்டி தான் இருக்குமே தவிர கொஞ்சம் க்ளோஸா இன்வால்வ் ஆகி இந்த ரொமான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு. இது மூணாவது பாயிண்ட். கடைசி பாயிண்ட் என்னன்னா கௌதமனுக்கு அகல்யா மேல ஆசையே கிடையாது. சோ அந்த இல்லற வாழ்க்கையில அகல்யாக்கு கௌதமன் கிட்ட இருந்து எந்த சாட்டிஸ்பாக்சனுமே கிடைக்கல. இது எல்லா பாயிண்ட்டும் வச்சுதான் அகல்யாக்கு நல்லாவே விளங்கிடுச்சு வந்தது கௌதமன் கிடையாது அப்படின்னு. சோ டைரக்டா கேட்டிருக்கா, நீங்க கௌதமன் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சோ உங்களோட உண்மையான பிசிக்கல் அப்பியரன்ஸ் காட்டிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா. இந்திரனுக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு அழகான பொண்ணு ஆசைப்பட்டு கேட்கறாளே அதனால ஏமாத்த கூடாதுன்னு தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம்ல வந்துட்டாரு. தன்னோட ஆசைகள் எல்லாம் அகல்யா கிட்ட சொன்னாரு. இதுல மேட்டர் என்னன்னா அகல்யாவால அது ஏத்துக்கவும் முடியல, அதே சமயம் அதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியல. காரணம் என்னன்னா அகல்யாக்கு கௌதமன் கிட்ட இருந்து எந்த சந்தோஷமும் கிடைக்கல. சோ அகல்யாவால அதை வேண்டாம்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல. அந்த கேப்ல இந்திரன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அகல்யாவும் அதை ஏத்துக்கிட்டா. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வகையில பாவம் பண்ணிட்டாங்க. இங்க அகல்யாவோட சிச்சுவேஷன் என்னன்னா அகல்யா தன்னையே மறந்துட்டா. சோ டைம் ஆக ஆக மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்துடுவாருன்னு அகல்யா ரியலைஸ் பண்றா. சோ இந்திரன் கிட்ட கிளம்ப சொல்லி கேட்பா. பட் அது எப்படியோ டைம் ஆயிடுது. அண்ட் ஃபைனலி மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்து எல்லா சீனையும் அப்படியே கண்ணால பாத்துட்டாரு. கௌதமனுக்கு செம கோபம். கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. அதுவும் மகரிஷினா வித்தியாசமா சாபம் கொடுப்பாங்க. சோ இந்திரனுக்கும் அகல்யாக்கும் ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்துட்டாரு. இந்திரனுக்கு கொடுத்த சாபம் என்னன்னா இந்திரனுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி மேல எல்லாம் ஆசை வருதுன்றதுக்காக, அந்த காமம் அதிகமா இருக்குன்றதுக்காக இந்திரனோட உடம்புல 1000 பெண்ணுறுப்பு, அதாவது இங்கிலீஷ்ல வெஜைனாஸ் சொல்லுவாங்க. சோ 1000 வெஜைனாஸ் இந்திரனோட உடம்புல வந்துடணும்னு சபிச்சிட்டாரு. இந்திரனோட உடம்புல இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டதால இந்திரனால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. மத்தவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கமா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாரு. அதனால யார் கண்ணிலுமே படாம தலைமையை ஆயிட்டாரு. மனுஷன் அப்ஸ்கொண்டே ஆயிட்டான். சோ இந்திர பதவிக்கு வேற யாராவது கொண்டு வரணும்னு சொல்லி யஹூஷான் சொல்லப்படும் மன்னனை இந்திரன் ஆக்குனாங்க. அந்த ஆள் வந்த கொஞ்ச நாள்ல ஒரிஜினல் இந்திரனோட மனைவி சச்சி தேவி மேல விபரீதமான மோகம் வந்துடுச்சு. அது ஒரு தனி கதை போகுது. அதுலயும் சில கேவலமான குழப்பமான சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அந்த யஹூஷாவோட சாப்டர் முடிச்சது ஒரிஜினல் இந்திரன் தான் மறுபடியும் வரணும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் பிரம்மதேவன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க. சோ பிரம்மதேவனோட ஐடியா படி சிவன் கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்க. அதனால சிவனோட அனுகிரகத்தால அந்த 1000 வெஜினாஸ் வந்து 1000 கண்களா மாறி போச்சு. அதனால இந்திரனுக்கு இன்னொரு பேர் வந்து 1000 கண்ணுடையான். சோ இந்த கதையில இந்திரனோட சாப்டர் இதோட முடியுது. இப்ப அகல்யாவோட கதைக்கு வந்தோம்னா அகல்யா வந்து ஆசைப்பட்டு தான் இந்திரனோட பிசிக்கலி இன்வால்வ் ஆனான்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்னேன். அது ஒரு வெர்ஷன் மட்டும்தான். செகண்ட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னா அகல்யா வந்து அது இந்திரனை ரெகக்னைஸ் பண்ணவே இல்லையா, தன்னோட ஹஸ்பண்ட் கௌதமன் தான் நினைச்சு ஒன்னா இருந்துட்டாளாம். தேர்ட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னா கிட்ட நெருங்கும் வரைக்கும் அது கௌதமன் தான் நினைச்சாலாம். கிட்ட நெருங்கின பிறகு அது கௌதமன் கிடையாதுன்னு விளங்கிடுச்சா. ஆனாலும் ஏதோ ஒரு இதுல சைலண்டா இருந்துட்டாளாம். சோ சம் ஆங்கிள்ஸ்ல ஏமாத்தப்பட்டிருக்கா, சம் ஆங்கிள்ஸ்ல ஈர்க்கப்பட்டிருக்கான்ற கான்செப்ட் படி அகல்யாக்கு கிடைச்ச சாபம் என்னன்னா உன்னோட இந்த அழகான ஹியூமன் ஃபார்மை இழந்துட்டு கல்லா மாறி போயிடுவ, உன்னோட அந்த கேவலமான எண்ணத்துக்காக மத்தவங்க காலால அடிபட்டு மிதிப்படுவேன்னு சபிச்சிட்டாரு. பட் தான் ஏமாத்தப்பட்டிருக்கான்ற எக்ஸ்பிளனேஷன் அகல்யா கொடுத்ததுக்காக அவளுக்கு சாப விமோச்சனமும் கிடைச்சது. என்னன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு மகாவிஷ்ணுவோட அவதாரமான ராமனோட காலடி உன் மேல படும்போது நீ அகைன் பேக் டு தி ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுவேன்னு சொன்னாரு. அதே போல விஸ்வாமித்திர மகரிஷி ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் எல்லா வித்தைகளும் கத்துக் கொடுக்க அரண்மனையில இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது வழியில இந்த கல்லு மேல ராமனோட கால் பாதம் பட்டு அகல்யா பேக் டு தி ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டா. விஸ்வாமித்திர மகரிஷி ராமனையும் லக்ஷ்மணியும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் தான் சம்பாலா. கல்கி பிறந்து வாழ போகும் இடம் அதுதான் சொல்லுவாங்க. அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அகல்யாவும் இந்திரனும் செஞ்ச பாவத்துக்கு சாபமும் கிடைச்சது, சாப விமோச்சனமும் கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா அகல்யாவை வந்து பஞ்சகன்யான்ற கான்செப்ட்ல முதல் கன்யான்னு சொல்லுவாங்க. இதுல நமக்கு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரலாம். ஒரு ஆங்கிள் அகல்யா வந்து கீழ்த்தனமான காரியத்தை பண்ணிருக்கா, அண்ட் இன்னொரு ஆங்கிள் இந்திரனால ஏமாத்தப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பஞ்சகன்யான்ற கான்செப்ட்ல அகல்யாவை எதுக்கு முதல் பஞ்சகன்யாவா இருக்கா? அதுக்கு ஆன்சர் என்னன்னா தனக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை தன் மேல விதிக்கப்பட்டிருக்கு. அவளும் பொண்ணுதானே, அவளுக்கும் ஆசைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அது ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ந்தாலன்னு கேட்டா அதுவும் கிடையாது.
ஏதோ விதியே வாழ்ந்துகிட்டு வந்தா. அப்படி ஒரு சமயத்துல இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது. தன்னோட லைஃபை யாராரோ டிசைட் பண்ணதுக்காக தன்னோட வாழ்க்கையை தான் முழுமையா வாழவே இல்லை அப்படின்னா தான் பிறந்ததே வேஸ்ட்னு தப்புன்னு தெரிஞ்சும் சாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சும் துணிச்சலா அப்படி ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆனா. சோ இந்த கான்செப்ட்ல அகல்யா என்ன பண்ணான்றது பார்க்க கூடாது, எப்படி துணிச்சலா பண்ணான்றது வச்சுதான் அந்த பஞ்சகன்யா லிஸ்ட்ல அகல்யா முதல் பஞ்சகன்யாவா வந்தா. அகல்யா தப்பு பண்ணிட்டான்ற ஆங்கிள் பார்க்காம ஏமாத்தப்பட்டிருக்கான்ற ஆங்கிள்லயும் பார்க்காம தனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இஷ்டமே இல்லாத வாழ்க்கை, சாட்டிஸ்பேக்ஷனே இல்லாத வாழ்க்கையை உடைச்சு கொஞ்ச நேரத்துக்கு தான் இஷ்டப்பட்டபடி வாழ்ந்திருக்கா. அந்த துணிச்சலை தான் அகல்யாவோட ஸ்டோரியில மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். அந்த துணிச்சலாலதான் அகல்யா அந்த பஞ்சகன்யா லிஸ்ட்லயே வந்தா. ஓவர் வியூவா பார்க்கும்போது அகல்யா தப்பு பண்ணிட்டான் தான் எல்லாருக்கும் தோணும். பட் தனக்கு விருப்பமே இல்லாம தனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே கேட்காம வயசான கௌதம மகரிஷிக்கு அகல்யாவை கல்யாணம் பண்ணி வச்சது எந்த வகையில கரெக்ட்? உங்க இஷ்டப்படி நீங்க பண்ணுவீங்க, ஏன் இஷ்டப்படி நான் பண்ணிட்டு போவேன்னு அகல்யா துணிச்சலா இன்வால்வ் ஆயிட்டா. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்க கூடாதுன்றதுக்காக தான் கௌதம மகரிஷி அகல்யாவுக்கு சாபமே கொடுத்தாரு. அதே பொண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கணும்ன்றதுக்காக தான் ராமனே அந்த பொண்ணுக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டாரு. சோ யாரு கரெக்ட், ராமனா கௌதமனா? அகல்யா பண்ணது தப்புன்ற ஆங்கிள் பார்த்தா அது தப்புன்னு தான் தோணும். பட் அகல்யாவோட இடத்துல நின்று பார்த்தா தான் அதோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்றது விளங்கும். சோ உங்களுக்கு என்ன தோணுது, அகல்யா பண்ணது கரெக்டா தப்பா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். until then bye.